இதயம் wishes you a very happy new year. இது ஏற்கனவே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இருக்கு அருகாமையில். அந்த பள்ளியில் தான் இருக்கோம். வரைக்கும் 3-4 தடவை முகாம் நடத்தியிருக்கோம். அந்த பள்ளியில் என்னென்னா வசதிகள் இருக்கும். இது இப்போ மாடியிலலாம் போய் கண் சிகிச்சை அறுவை சிகிச்சை போகிறவங்களாம் மாடியில் ஏறி அவங்க அந்த கண் பரிசோதனை பண்ண வேண்டியது. இது நான் ஒரு வாரத்துக்கு முதல்லையே 10 நாளைக்கு முன்னாலேயே நம்ம முதன்மை கல்வி அதிகாரிலாம் கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்மா, நான் என்னுடைய பையன் மறைந்துட்டார், அவருக்கு பேரில் ஆர்ஜே தமிழ்மணி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நம்ம பள்ளியில் ஏற்கனவே 2-3 தடவை நடத்தியிருக்கோம். கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்பாகவும் இங்கே நடத்தியிருக்கோம். இந்த தடவை நடத்துறதுக்கு நீங்கள் பொதுவாக வழக்கமாக எப்பொழுதுமே கேட்டு பெறுவது ஒரு இது. எங்களுடைய பகுதி செயலாளர் அந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி, அது கேட்கும்போது அவங்க, சார் நீங்கள் வச்சுக்கோங்க சார், நல்லா சந்தோஷமாக, எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா நடத்துங்க சார், என்ன உதவியோ செய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா நோட்டீஸு, பிட் நோட்டீஸு, அந்த பேனரு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி தான் போட்டு அடிச்சிருக்கோம். நேற்று காலையில் என்னன்றாங்க, திடீர்னு பகுதி செயலரை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லி டிஓ சிவகுமார்ன்றவர், அவர் இப்போ புதுசாக வந்திருக்கார் டிஓ, அவர்கிட்ட நான் எவ்வளோ தூரம் நான் சொன்ன உடனே நான் பேசினேன். இல்லை சார், சிஓ சொல்லி தானேங்க ஏற்பாடு பண்ணிக்கோம், இன்றைக்கி திடீர்னு நேரத்து இன்றைக்கி சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அதை இது பண்ணுறாங்க, அரசியல் ஃபங்க்ஷன், இது அரசியலுக்கே கிடையாது, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் இது செஞ்சுட்டு வர்றோம், எங்கள் குடும்பம் செஞ்சுட்டு வர்றாங்க, எங்கள் பையனுக்குன்னு இருக்கிற அந்த முதலீடுலேருந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே அரசியலே வராது அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஏதாச்சும் அரசியல் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட கடைசியில் இது பண்ணி கமிஷனர் தான் அங்கே சொன்னார். கமிஷனர் கேட்டால் எனக்கு தெரியும், இது மாதிரி ஒரு சம்பவமே தெரியாது, நானே பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு பேசினவர் இறுதி வரைக்கும் முதன்மை கல்வி அதிகாரி எடுக்கலை. என்ன ஒரு இது பாருங்கள். அந்த பள்ளிக்கு தொகுதி மேம்பாட்டில் முதல்ல 12 லட்சம் ரூபாயில் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் கூடுதல் வகுப்பறை வேணும்னாங்க, 32 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் 9 லட்சம் ரூபாயில் ஃபேவர் பிளாக் வேணும்னாங்க. தரையெல்லாம் மேடும் குண்டும் குழியுமாக இருக்குது, மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது சிரமமாக இருக்குது. வாட்ரு தண்ணி சரியாக இல்லைன்னாங்க. எனவே ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒதுக்கி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இந்த பள்ளிக்கு, என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில். அந்த ஒரு பள்ளிக்கு மட்டும் செஞ்சுருக்கோங்க இவ்வளவு. நான் அந்த 14 வருஷத்தில் இவ்வளவு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அரசாங்கத்துடைய அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ நடக்குது இல்லை, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது இல்லையா? இப்போ அண்ணா பல்கலைக்கழகம், அதில் காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற போத கலாச்சாரம், இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள் எவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறது. ஒரு பொது ஃபங்க்ஷனே நடத்த முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுககாரர்கள் திடீரென்று நேற்றைக்கு தினம் இந்த மாதிரி, இதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. நல்ல வேளை இந்த மகால் உரிமையாளர் கொடுத்து உதவுனார். அதுவும் வேறு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அப்புறம் இந்த மாதிரி பொது ஃபங்க்ஷனும் சரி நீங்கள் நடத்திங்க சார், நல்லது தானே, நான் வேறு அவங்கள்ட்ட சொல்லி வேறு இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது கிடைக்கலன்னா எப்படி பாருங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ இங்கே 1000 பேருக்கு மேலே எப்படி பயனடைவாங்க? வர்றவங்களுக்கு முழுக்க இலவசமாக செய்யணும், சிகிச்சை செஞ்சிட்ருக்கோம். இந்த அரசாங்கம் இன்றைக்கி திமுக காரர்கள் எவ்வளோ தூரம் அத்துமீறி போகிறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். இதனால தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குது. அனைத்து துறையிலும் விரிந்து பறந்து
திமுகவுடைய நிர்வாகிகள், அதனுடைய தலைவர்கள் இன்றைக்கி அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். எந்த மாதிரி மிரட்டல் இருந்தால் இன்றைக்கி முதன்மை அதிகாரி கொடுத்ததை வாபஸ் பண்ணுவார். நான் தொடர்பு கொண்டால் எடுக்கவே இல்லை அந்த முதன்மை அதிகாரி. அந்த சிவகுமார்ன்றவன் பல காரணத்தை சொன்னார். அப்புறம் சொல்லியும் அவர் கடைசியில் என் ஃபோனே எடுக்கலை. டிஓ இதெல்லாம் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறத்தான் செய்யும். அது வேறு. இந்த மாதிரி அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அது காவல்துறையாக சார் எந்த துறையாக இருந்தாலும் நேர்மையாக பணியாற்றணும். நம்ம பிரபாகரன் சிவகிரி போலீஸு ஏட்டையாக இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி பணியாற்றணும். ஏன்னா இந்த ஆட்சியில் நேர்மையாக நாங்கள் பணியாற்ற முடியல, அழுத்தம் இருக்குது, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையும் கேட்க மாட்டேன்னுது, எனவே நான் தலைமை காவலர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க. எந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி? இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க. ஆனால் அதிகாரிகளாம் மிரட்டப்படுகிறார்கள். இப்போ சென்னையில் கூட கமிஷனர் பாருங்கள், அவர் ஏன் திடீரென்று பேட்டி கொடுக்குறாரு? அரசோட அனுமதி பெற்றாரா என்னன்னு தெரியல. அதில் ஞானசேகர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு கொடுத்துருக்க அழுத்தம் தான். அது 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 25ஆம் தேதி விடுதலை பண்ண பிறகு அப்புறம் இந்த சம்பவம் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த அங்கே நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதை முன்னெடுத்து சென்றதனால்தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது. அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசின உடனே இந்த அழுத்தம் கிடைத்தமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய யார் சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடியிருந்த கோயிலில் நான் யார்ன்ற மாதிரி அந்த கேஸில் இந்த சார் யாருன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு. அனைத்து துறையும் விரிந்து இன்றைக்கி அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும், சகோதரர் திருமாவளவன் இன்றைக்கி மலேசியா போயிருக்காரு. இன்னைக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன, நேற்று வரைக்கும் அது அரசல் புரசலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ் மாநிலத்தினுடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார். இன்றைக்கி இந்த அரசாங்கம் இது என்ன சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி நடக்குதா? திரும்ப ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல. போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு முடியும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார். அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பக்கம் முரசொலி பத்திரிக்கை தான் திமுகவுடைய, அதுக்கு அவங்களுக்கு அரசு இதழ், திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி, அரசில் எப்படி கெஜெட்டில் போட்ட அரசு இதழ் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி திமுகவுடைய பத்திரிகையில் இன்றைக்கி தோழருக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக. ஏன் நீங்கள் தான் உங்களுக்கு தான் செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியில். முதலமைச்சர் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாரு, எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றாரு. 2வது நல்லகண்ணுக்கு நடந்த 100ஆண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணின்றார். அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற எனக்கு பாலகிருஷ்ணன் சரி, முத்தரசன் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் பாலகிருஷ்ணன் விரிவாக சொன்னார். திருமாவளவன் அந்த சார் யார் என்பதை உடனடியாக தெரிவிக்கணும். கமிஷனர் ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசரமாக கொடுத்தது காரணம் என்னன்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணுன்றார். அதே மாதிரி சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது.
இன்னைக்கு திருமாவளவன் வந்தோடனே அவரும் அதை தான் சொல்ல போகிறார். இன்றைக்கி அனைத்து பேருமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல் இது இவங்க குணத்தவே மாற்ற முடியாது. இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தவே மாற்ற முடியாது. எப்பவுமே இப்படி தான். கலைஞர் இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமாக தலையீடு. அவர் சொன்னார், 1 வருஷத்திலே சொன்னார், என்னால் தூக்கம் வரல, நான் சர்வதிகாராக மாறுவேன், சவுக்கால் விளாசுவேன்னார். இப்போ அன்பு சகோதரர் அண்ணாமலை தான் தன்னையே சவுக்கடித்து தன்னையே வருத்திக்கிட்டார். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ மோசம், ஒரு பாலியல் வன்கொடுமை. அது சிறுவர் நேற்று பார்த்தா 80 வயசு பாட்டியை கூட வன்முறை பண்ணதாக பத்திரிக்கை 5 வயசுலேருந்து விட மாட்டேன்றாங்க. இதில் முழுக்க திமுககாரங்க மேஜராக பங்கேற்றிருக்கிறாங்க. அதனால் அந்த வழக்குகள்லாம் இல்லாமல் எடுக்காமல் இருக்காங்க. வழக்கை விசாரிக்கிறது, சரியாக விசாரிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பார்த்தா பொள்ளாச்சி மாணவி இது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லிட்டார், சிபிஐக்கு விட்டுட்டார். ஏன் நீங்கள் விட மாட்டேன்றீங்க? கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி, விழுப்புரம் சம்பவம் சரி, அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த தன்னிச்சையாக இன்றைக்கி மகளிர் ஆணையம் விசாரித்து நடவடிக்கை எடுக்குது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி நியமித்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரத்துலேருந்து விசாரணை தொடங்கிட்டாங்க. கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பு, மற்ற ஃபேஸ்புக்கு எல்லாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா இந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஞானசேகரனை பார்த்தா அமைச்சர்களோட எவ்வளோலாம் அமைச்சர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்றாரு. யார்? சென்னையினுடைய மேயரும் துணை மேயரும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. சுவைச்சு சாப்பிட்றத அதை யூடியூப்பில் போடுறாங்க, சுவைச்சு சாப்பிட்றத. 2வது பின்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருக்காம யார்? ஞானசேகரன் வீடியோ எடுத்திருக்கான் பாருங்கள். அவன் குற்றவாளி ரொம்ப தெளிவாக இருக்கான். இது என்னென்னா பழைய இந்த நம்ம சொல்லுவாங்க, நம்ம சித்திரத்தில் நடக்குது இல்லை, கல்லர் சுந்தரராஜ பெருமான் தான் கல்லராக அவதரித்து வருவார். அப்போ பாண்டிய மன்னை விசாரிக்கும் போது பகலில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவன் பகலில் பசுமாடு மாதிரி நலத்திட்டம் அது இதுன்னு செய்கிற மாதிரி எப்படியெல்லாம் கிடைக்கிறாங்க பாருங்க. தலைவர் பகலில் பார்த்தா பொது ஃபங்க்ஷன், அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளோடு பங்கேற்றுக்கிறது. சாயங்காலம் என்னன்னா பிரியாணி கடை, மாலையில் பிரியாணி கடையை முழுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, அதை பாலியல் இது அந்த இது இல்லையா, வீடு புகுந்து திருடுறது. இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கான். அவன் தொடர்ச்சியாக அவன் டைம் டேபிளே போட்டிருப்பான் போல இருக்குங்க. டைம் டேபிளில் வாரத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் நடத்துவோம் போட்டிருப்பாங்க. இன்னன்னைக்கு இந்தந்த பீரியடு, இன்னன்னைக்கு சோசியல் பீரியடு, கணக்கு பீரியடு, தமிழ் பீரியடு அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல தம்பி, ஏன்னா எல்லோரும் நம்ம ஏன் நம்மளாம் டைம் டேபிள் பிராணம் தான் நோட்டு புக்கெல்லாம் கொண்டு போவோம். இல்லைன்னா எல்லாத்தையும்